Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு TNTET 2013 சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரிய தீர்வு முறையில் ஜிப்ரல்லா பியூசேரியம் சிதைக்கும் பொருள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சயனைடு. அம்மோனியம் குளோரைட், சோடியம் குளோரைட் சேர்ந்து உள்ள கலவையை தனித்தனியே பிரித்தெடுக்க பயன்படும் சரியான முறை பதங்கமாதல். ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 0.01 × 10⁻⁹ எனில் கரைசலின் pH மதிப்பு 3. அதிக அளவு காற்றுடன் மீத்தேன் எரிந்து தரும் விளைபொருட்களின் சரியான சமன்பாடு. மீத்தேன் + ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு + நீராவி. கீழ்கண்ட இடைநிலை உலோக அயனிகளில் ஒரு வரிசையில் உள்ள அயனிகளின் கடைசி வட்டப்பாதையின் எலக்ட்ரான் அமைப்பு 3d⁵. இக்குறிப்பிட்ட வரிசை டேஸ் ஆகும். அணு எண் Mnங்கிறது 25, Fe 26, CO 27 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய ஆன்சர் Mn2 + Fe3 + CO4 2 + 3 + 4 இதுதான் அதோடைய ஆன்சர். கீழ்கண்ட வினைகளில் காற்றில்லா சூழலில் வறுத்தல் வினைக்கான சரியான சான்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா MgCO3 gives MgO + CO2 அதுதான் அதோடைய ஆன்சர். ஏன்னா இங்கே ஒரு O கொடுத்துட்டோம்னா CO3ல் இது மெக்னீஷியம் ஆக்சைடு + கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் பிரிச்சிருக்கோம். அடுத்தது Clஇன் அணுநிறை 35.5 கிராம் (mol) எனில் ஒரு Cl அணுவின் நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. 5.90 × 10⁻23 கிராம். பாக்டீரியல் செல் -1675 (1928). அப்போ இதோடைய ஆன்சர் பூஞ்சைகள். ஒரு விவசாயி தாவர பயிர் பெருக்க முறையை பயன்படுத்தி ஆப்பிள் பயிரிட்டார். இத்தகைய தாவரங்கள் அதிக வீரியத்தன்மையுடனும் பெரிய கனிகளையும் நீண்ட பெரிய வேர்களையும் பெரிய பூ, இலைகள், அதிக அளவு சர்க்கரை கொண்ட விதைகள் போன்றவற்றை கொண்டிருந்தன. அவர் எத்தகைய விதைகளை பயிரிட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆட்டோபாலிப்ளைடி. அதோடைய ஆன்சர் ஆட்டோபாலிப்ளைடி.